உருவகங்களாக, ஈமானுடைய உருவகங்களாக, வாழ்க்கையின் நல்ல முன்னோடிகளாக, தன்னுடைய நபியின் தோழர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி கொடுத்த நன்மக்கள் அந்த பெருமக்கள். அவருடைய வாழ்க்கையில் நமக்கு பெரிய பாடம். அதை கற்றுக் கொடுத்தவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பத்ர் யுத்தம் ரொம்ப குறைந்த அளவிற்கு தான் வாகனங்கள், பொருள்கள் எல்லாம் இருந்தது. 3 பேருக்கு ஒரு ஒட்டகம் என்று பிரித்து வைத்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா இன்னொரு சஹாபி 3 பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகம். கொஞ்ச நேரம் நீங்க மேலே ஏறி வரணும், அப்புறம் நான் கீழே இறங்கிடுவேன், அப்புறம் நீங்க 2 பேரும் மேலே ஏறுங்க, ஒரு ஆட்கள் இறங்கிடுவார். இப்படி மாறி மாறி, ஒட்டகத்துக்கு வேதனை கூடாது, நடக்கிறவங்களும் முடிச்சா சிரமப்படக்கூடாதுங்கிறதுக்காக மாறி மாறி பயணம் செய்யணும், கொஞ்ச நேரத்துக்கு நடந்து வரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வர கட்டத்தில் அந்த 2 பேரும் சொன்னாங்க, நாயகம் நீங்க நடந்து வர வேண்டாம், நீங்க இருங்க, நாங்க வேணா ஆளாக மாத்தி மாத்தி கீழே இறங்கி மேலே ஏறி அப்படி வேணா வரணும். ஸல்லல்லாஹு சொன்னாங்களா, அன்துமா பி அக்வா மின்னி, நீங்க 2 பேரும் என்னை விட பலசாலியான ஆளும் இல்ல, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய கூலியை விட்டு தேவையற்றவனும் அல்ல, நான் அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய கூலி இன்னொரு கூலி வேண்டாம், அப்படி உள்ள நிலையில் உள்ள ஆளும் இல்லை, உங்களை விட கூலியின் தேட்டம் உள்ளவன் நான், உங்களை விட வலுவானவன் நான், அதனால விட்டுக் கொள்ள முடியாது சொன்னாங்க. நான் கீழே இறங்கி நடக்கிற நேரத்தில் கீழே இறங்கி நடப்பேன்னு சொன்னான். இப்படி எல்லா உயர்நிலையில் இருந்தாலும் கூட தன்னை சாதாரணமாக, தன்னுடைய நப்சிடத்தில் சாதாரணமாக கருதக்கூடிய ஒரு பண்பு மூமினிடத்தில் வந்தது என்று சொன்னால் நிச்சயமாக உயர்வடைவார்.